நீண்ட காலம் ஆண்ட ஒரே முதலமைச்சர் தலைவர் கலைஞர். அவருடைய கடைசி ஆசை என்ன? அவருடைய தலைவர் பேரறிஞர் அண்ணா அவருக்கு அருகே அடக்கம் செய்யணும். அதுக்காக நானே, அப்பாக்காக இல்ல, தலைவனுக்காக நானே உங்க வீட்டு படியேறி வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டேனே. என்னுடைய தந்தைக்காக அல்ல, தமிழகத்துடைய தலைவர் அவருக்கு கடற்கரையில் இடம் கொடுங்கன்னு அந்த சோக சூழ்நிலையில் கூட உங்க முன்னாடி வந்து நின்றேனே, கொடுத்தீங்களா? இரக்கம் இல்லாமல் மருத்துவர் தானே நீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு எங்க தலைவரை பற்றி பேச எந்த யோக்கியதையும் கிடையாது. உங்க யோகியதை என்ன தெரியுமா? உங்கள் நம்பி பதவி கொடுத்த அம்மையார் சசிகலாவுடைய காலையே வாரிவிட்டவர் நீங்க. நம்பிய டிடி தினகரனையும் சகோதரர் ஓபிஎஸ் அவர்களையும் முதுகில குத்துறவர் நீங்க. உங்களுக்கு நினைவு இருக்கா? அம்மையார் ஜெயலலிதா உடல்நலக் குறைவால சட்டமன்ற அவைக்கு வராமல் இருக்க அதற்கு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதை ஆதரிச்சு திமுக. இதுதான் உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம். திரு கருணாநிதி அவர்கள் இறந்துட்டார். அவர் நல்லடக்கம் செய்வதற்கு, அவர் அடக்கம் செய்ய மெரினாவில் இடம் வேணும்னு கேட்டார். நான் முதலமைச்சர் இருந்த போது நான் தெளிவுபடுத்தினேன். இதே கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த பொழுது நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் முதலமைச்சராக இருந்து கொஞ்ச நாள் இருந்து இறந்துட்டாங்க. நாங்கள் அண்ணா திமுக சார்பாக கேட்டோம். அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி, அவரும் முதலமைச்சராக இருந்தார். அவருக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பக்கத்தில் மெரினாவில் நாங்கள் அடக்கம் செய்யணும். கொடுக்க முடியாது. முதலமைச்சராக இருந்து இறந்தால்தான் மெரினாவில் இடம் கிடைக்கும். அவர் முதலமைச்சராக இல்லை, முன்னாள் முதலமைச்சர். அது மட்டும் இல்லை, ராமாபுரம் தோட்டத்தில் அவருக்கு சொந்த நிலம் இருக்குது. அதில் நல்லடக்கம் செய்யலாம். அரசாங்கத்தின் சார்பாக காவல்துறை மரியாதை செலுத்தப்படும் என்று அமைச்சரவையில் கூட்டத்தில் நடவடிக்கை எடுத்தீங்க. அந்த கூட்டத்தில் தீர்மானம் போட்டீங்க. அதுக்கு முந்தி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், அவர் முதலமைச்சர் இருந்து நிறைய நாட்டு மக்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறார். இன்றைக்கும் பெருந்தலைவர் காமராஜருக்கு தமிழ்நாட்டில் தனி மரியாதை இருக்குது. அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் அதை பற்றி யாரும் பொருட்படுத்துவதில்லை. மக்களுக்கு சேவை செய்த ஒரு மா மனிதர் பெருந்தலைவர் காமராஜ் என்று இன்றைக்கும் மக்களால் போற்றப்படுகின்ற தலைவர். அவருக்கு மெரினாவில் ஒரு இடம் வேணும்னு திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த பொழுது நம்முடைய காங்கிரஸ் கட்சியிலிருந்து நம்முடைய கட்சியில் இணைந்த எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் அவரோட 2 பேர் போய் திரு கருணாநிதி கேட்குறாங்க. அப்போ கருணாநிதி சொல்கிறாரு, முதலமைச்சராக இருந்து இறந்தால்தான் மெரினாவில் நல்லடக்கம் செய்ய இடம் கொடுக்க முடியும். ஆனால் உங்களுக்கு அங்கே நம்முடைய கிண்டியில் இடம் கொடுப்புன்னு சொன்னாங்க. அப்படின்னா திரு கருணாநிதி யாரு? முன்னாள் முதலமைச்சர் தானே. மற்ற முன்னாள் முதலமைச்சருக்கு ஒரு நியாயம், இவருடைய அப்பாவுக்கு ஒரு நியாயமா? நான் தான் சொன்னேன், ஏற்கனவே ஒப்பா தெரிவிச்சிட்டாரு, ஒப்பா தீர்மானம் போட்டிருக்காரு. அதன் அடிப்படையில் முன்னாள் முதலமைச்சராக திரு கருணாநிதி அவர்களுக்கு மெரினாவில் இடமில்லை, கிண்டியில் 2 ஏக்கர் நிலம் கொடுப்பதா சொன்னேன். நிலமும் கொடுக்க முயற்சி கொடுத்துட்டேன். ஆனால் அதை மறுத்து நீதிமன்றத்துக்கு போனீங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, உண்மையை மறைக்க முடியாது, உண்மையை மறைக்க முடியாது. உங்க அப்பா இருக்கின்ற பொழுது ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு ஒரு நியாயம். நீங்க வந்து எங்க இடத்துல முறையிடுகின்ற பொழுது உங்க அப்பா என்ன முடிவு எடுத்தாரோ அதே முடிவை நான் எடுத்தேன், வேற ஒன்றும் இல்லை. 5 முறை முதலமைச்சராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி பச்சை பொய்ய பேசின பழனிசாமிக்கு நான் நெல்லையிலே அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறேன். தான் சொன்ன ஒரு பொய்யிலிருந்து தப்பிக்க அடுத்தடுத்த பொய்களை கூச்சமே இல்லாம சொல்ல தொடங்கி இருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? பெருந்தலைவர் காமராஜருக்கு நாம் இடம் தர மறுத்தோமா, அதேபோல் அம்மையார் ஜானகி எம்ஜிஆர் அவர்களுக்கு இடம் தர மறுத்தோம்னு உளதை கூட்டி இருக்கிறார். சங்கை கூட்டணியில் சேர்ந்த காரணத்தால அவங்களை போலவே வாட்ஸ்அப் வதந்திகளை வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் மறைவுற்ற போது சொந்த மகனை போல உடனிருந்து
இறுதி நிகழ்வுகளை செஞ்சவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். காமராசருடைய திருவுடல தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கலாம்னு சொன்னப்போ அவர் ஒரு கட்சிக்கு மட்டும் தலைவர் இல்ல, எல்லோருக்குமான தலைவர், முன்னாள் முதலமைச்சர் காரணத்தால ராஜாஜி மண்டபத்தில் தான் வைக்கணும்னு சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவரை கிண்டி காந்தி மண்டபத்தில் தகனம் செய்ய முடிவெடுத்து நள்ளிரவு மழையில நனைஞ்சபடி இடத்தை தேர்வு செஞ்சார். அவர் போன கார் லைட்டை போட்டு இரவு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்தை தலைவர் கலைஞர் தான் தேர்வு செஞ்சார். அது மட்டும் இல்ல, முப்படை வீரர்கள் தூக்கிட்டு வந்த பெருந்தலைவர் காமராஜருடைய உடலை வாங்கி பீரங்கி வண்டியில வச்சது யார் தெரியுமா? தலைவர் கலைஞரும் அன்றைய கர்நாடக முதலமைச்சர் தேவராஜ அரசு அவர்களும் தான். அதே திமுக அமைச்சராக இருந்த ராஜாராம் ஆகியோர் தான். தகன மேடைக்கு அருகே இந்திரா காந்தி அம்மையாரோடு கலைஞரும் இருந்தார். இதெல்லாம் வரலாறு. பழனிசாமி அவர்கள் சொன்ன பொய் உண்மைன்னா அந்த காலத்திலே இந்த பிரச்சனை சர்ச்சையாக இருக்கும் அல்லவா, பத்திரிகையில் செய்தியாக வந்திருக்கும். ஆனால் அப்படி எதுவும் நடைபெறவில்லை. ஆனால் தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர்கள் எழுதின புத்தகங்களில் கலைஞரை பற்றி புகழ்ந்துதான் இந்த விஷயம் குறித்து எழுதியிருக்கிறார்கள். அதே போல ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த சில நாட்களிலேயே ராமாவரம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் இல்லத்தில் ஜானகி எம்ஜிஆருடைய படத்தை திறந்து வச்சவர் தலைவர் கலைஞர். ஆர் வீரப்பன், ராமசாமி உடையார், வழக்கறிஞர் NC ராகவாச்சாரி ஆகியோரும் உடனிருந்த நிகழ்வு. சில காலம் மட்டுமே முதலமைச்சராக இருந்த ஜானகி எம்ஜிஆருடைய படத்தை அதிமுக தலைவர்களை கோட்டையில், முதலமைச்சர் பிரதமர் வரிசையா இருக்கும் பாருங்க, அந்த கோட்டையில கூட மாட்டல. ஆனால் தலைவர் கலைஞர் தான் 1996ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு கோட்டையில் அவங்க படத்தை மாட்ட சொன்னார். அந்த அளவுக்கு மதித்தார். ஆனால் முந்தா நாள் அடித்த காத்துல முதலமைச்சராகி மக்களால் தூக்கி எறியப்பட்ட பழனிசாமிக்கு இதெல்லாம் தெரியுமா? தப்பு பண்ணா வருத்தம் தெரிவிக்கிறதா நல்ல மனிதனுக்கு இலக்கணம். அதை விட்டுட்டு மேலும் மேலும் பொய்களை சொன்னால் பழனிசாமி இன்னும் அசிங்கப்பட்டு தான் போவார். ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தை திரு கருணாநிதி அவர்களுக்கு நான் இடம் கொடுக்கலையாம். அதுல ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறார். ஸ்டாலின் அவர்களே, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அனைத்து கட்சி தரப்பாலும் அனைத்து தரப்பிலும் பாராட்ட பெற்றவர் காமராஜர். கட்சி பாகுபாடு இல்லாம பாராட்டுறோம். அவருடைய காலத்தில் அவர் எந்த கட்சி சார்ந்தவர் என்பது முக்கியம் அல்ல, அவர் வாழ்ந்த காலம். அந்த காலகட்டத்தில் அவர் கிராமத்தில் இருந்து நகர வரை மக்களுக்கு செய்த சேவை இன்றைக்கு நிலைத்து இருக்குது. அப்படிப்பட்டவர் மறைந்தார். அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் அதிமுகவில் நாடாளுமன்ற இருந்தார். அவர் திரு கருணாநிதியை சந்தித்து காமராஜ் அவர்களுக்கு கடற்கரையில், மெரினா கடற்கரையில் அடக்கம் நல்லடக்கம் செய்வதற்கு SR பாலசுப்ரமணியம் அவர்கள் அவரை சந்திச்சு இடம் கேட்டார். அப்ப திரு கருணாநிதி அவர்கள் சொல்றாரு, முதலமைச்சராக பதவியில் இருந்து உயிர் நீத்தா அவர்களுக்கு மெரினா கடற்கரையில் இடம் உண்டு என்று தெரிவித்தார். பிறகு திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள், பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி, அவர் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்து பிறகு அவர் இறந்தார். அதிமுக சார்பாக அவரை திரு கருணாநிதி முதலமைச்சர் காலத்திலே அவரை நாடி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நல்லடக்கம் செய்த இடத்திற்கு அருகில்
திருமதி ஜானகி அம்மாள் அவர்களை அடக்கம் செய்வதற்கு நீங்கள் அனுமதி வேண்டும் என்று கேட்டதற்கு திரு கருணாநிதி அவர்கள் அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டார். அதுல திருமதி ஜானகி அம்மாள் அவர்களுக்கு சொந்தமாக ராமாவரம் தோட்டத்திலே இடம் இருக்கின்றது, அங்கே அவர் நல்லடக்கம் செய்யலாம், அவருக்கு இறுதி மரியாதை காவல்துறை அளிக்கும் என்று குறிப்பிட்டார். அப்படி இருக்கின்ற பொழுது திரு கருணாநிதி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், அவர் மற்ற தலைவர்கள் முதலமைச்சர் இருந்து முன்னாள் முதலமைச்சர் இருந்து இருந்த பொழுது என்ன திரு கருணாநிதி சொன்னாரோ அதுதானே பொருந்தும், அதானே பொருந்தும். இவருக்கு ஒரு நியாயம் மற்றவருக்கு நியாயமா? திரு கருணாநிதி அவர்கள் என்ன கடைபிடித்தாரோ அதைத்தான் நான் செயல்படுத்தினேன். திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்து இருக்கல, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். ஆகவே அவர் முதலமைச்சர் இருக்கிற காலத்தில் என்ன முடிவு செய்தாரோ அந்த முடிவை நான் முதலமைச்சர் இருந்து அதை தொடர்ந்தேன். ஆனாலும் அவர் முன்னாள் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் இந்தியில 2 ஏக்கர் நிலம் கொடுத்தோம். 2 ஏக்கர் நிலம் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு எதிராக 2 ஏக்கர் நிலம் கொடுத்தோம். 2 ஏக்கர் நிலம் 200 கோடி போறோம். அந்த நிலத்தில் நல்லடக்கம் செய்து கொடுத்தோம். அதுக்கு முந்தி மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நல்லடக்கம் செய்த அந்த பகுதியிலேயே ஒரு இடத்தை தேர்வு செய்து அங்கே அம்மாவை நல்லடக்கம் செஞ்சோம். அதை எடுத்து சில பேர் வழக்கு போட்டாங்க.